Quadratics. ஒரு டஃப்பான ஒரு question. A quadratic equation x square plus bx plus c is equal to 0 has two real roots. If the difference between the reciprocals of the roots is 1 by 3 and the sum of the reciprocals of the squares of the roots is 5 by 9, then what is the largest possible value of b plus c? Maximum value கேட்குறாங்க. சரி, first அந்த equation x square plus bx plus c equal to 0. அந்த equation உடைய அந்த ரெண்டு ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு உடனே என்ன சொல்லிடலாம்? Sum of the roots and product of the roots சொல்லிடலாம். Sum of the roots வந்துட்டு alpha plus beta is equal to minus b by 1 அப்படின்னா minus b ன்னு வரும். Second thing, alpha beta product of the roots is equal to c by 1 அப்படின்னா c ன்னு வரும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கன்க்ளூஷன் நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்த உடனே. அடுத்தது இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் அந்த ரெண்டு ரூட்ஸு, அந்த ரெண்டு ரூட்ஸோடைய ரெசிப்ரோக்கல்ஸோடைய டிஃப்ரென்ஸ், அப்போ 1 by பீட்டா மைனஸ் 1 by ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 by 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது கூடவே இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, அண்ட் த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் 5 by 9. ஸோ அப்படின்னா அந்த ரெண்டு ரூட்ஸோடைய ரெசிப்ரோக்கல்ஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணினா அப்போ 5 by 9. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ரூட்ஸோடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஸோ 1 by ஆல்ஃபா 1 by பீட்டா, இதோடைய ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 1 by ஆல்ஃபா ஸ்கொயர் 1 by பீட்டா ஸ்கொயர், இதோடைய சம் எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 5 by 9. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பி ப்ளஸ் சி என்னன்றது கேட்குறாங்க. ஸோ இந்த பி ப்ளஸ் சியோடைய லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் என்னன்றதே கொண்டு வரணும். சரி, ஓகே. நமக்கு நிறைய கேசஸ் வரலாம், அதில் எது மேக்ஸிமம் பாசிபிள் கேஸோ அதை தான் நம்ம ஆன்சராக ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கணும். சரி, ஓகே, எஸ். சரி, முதல்ல இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிப்போம். ஓகே, ஃபஸ்ட் இங்கேருந்து ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே தான் வரும். மேலே ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 1 by 3. நமக்கு இங்கே என்னது ஆல்ஃபா பீட்டா, ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சின்னு தெரியும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போமே. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை சி ஈக்குவல் டு 1 by 3. ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் சி by 3 அப்படின்னு கிடச்சாச்சு. சரி, எஸ், இதை நோட் பண்ணிட்டோம். டன், எஸ். இப்போ அடுத்தது இங்கே வருவோம். 1 by ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 by பீட்டா ஸ்கொயர், இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கீழே வரும். மேலே பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், இல்லைனா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 5 by 9. மறுபடியும் இங்கேயுமே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்ன்றது இருக்குது. ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்படின்னா இது நம்ம சி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 by 9 இன்ட்டு சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சி பை 3 கிடச்சாச்சு. இதுலேருந்து இதான் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 by 9 சி ஸ்கொயர். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஐடியா இங்கே நம்ம யோசிக்கணும். இதையே நம்ம ரெண்டு பாசிபிலிட்டிஸாக எழுதலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ வேஸில் நம்ம இதை எழுதலாம். 2 வேஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம ரெண்டு பாசிபிலிட்டியும் யோசிப்போமே. இதை நம்ம ஒன்று ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அந்த டேர்ம்ஸ்லையும் எழுதலாம், இல்லை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்ம்லையும் எழுதலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இங்கேயே வந்தாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூவும் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூவும் இருக்குது. ஸோ அதனால் இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை இப்போ நம்ம 2 பாசிபிள் வேஸில் எழுத போகிறோம். கேர்ஃபுல்லாக அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸையும் எழுதிப்போம். ஸோ ஒன்று நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம். ஏன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்மேட்டில் இது வந்துருச்சு. இன்னொரு பாசிபிலிட்டி அதே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஏன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதலாம். ஸோ இது இன்னொரு ஃபார்மேட் இப்படி நம்ம எழுதலாம். ஸோ எய்தர்வே நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா இதோட எக்ஸ்பிரஷன் அங்கே 2 டைப்ஸாக எழுதிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 5 by 9 சி ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடில் அதான் இருக்க போகுது 5 by 9 சி ஸ்கொயர். அதை ஃபில் பண்ணிப்போம் 5 by 9 சி ஸ்கொயர். ஸோ இங்கேயும் 5 by 9 சி ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக சால்வ் பண்ணிட்டே வரலாம். கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ தெரியும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சி பை 3 இருக்கே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்போ சி பை 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சி, அதுவும் தெரியும் சி தானே. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? எஸ் சி, அதுவும் தெரியும்.
is equal to right side 5 by 9 c square. சரி இதை அப்படியே சால்வ் பண்ணுவோமா, கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், c square by 9 plus 2c is equal to 5 by 9 c square. அப்போது 2c is equal to 5 by 9 c square minus c square by 9. அப்போ நமக்கு என்ன வரும்னா 5 by 9 minus 1 by 9. அப்போ 4 by 9 c squareன்றது வரும். அப்படின்னா நமக்கு வந்து c is equal to 2 by 9 c squareனு வரும். ஆர் 9c is equal to 2c squareனு வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் வரும். என்னென்ன அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ணலாம், நம்ம பார்த்துக்கலாம். 2c square minus 9c is equal to 0. இப்போ சால்வ் பண்ணுறேன், நான் இங்கே பண்ணிடுறேன், சைடில் சின்ன ஸ்பேஸ் இங்கே பண்ணிடலாம். ஸோ ஒன்று சியை காமனாக எடுத்தால் உள்ள 2c minus 9 அப்படின்னு வரும். அப்போ c is equal to either 0 இல்லைனா c is equal to 9 by 2. இங்கே நமக்கு cக்கு ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் வந்தாச்சு. ஸோ cக்கு டெஃபினட்டாக இந்த டூ வேல்யூஸ் either this or this அப்படிங்கிறது வந்தாச்சு. நம்ம மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சி என்னன்றது, பி என்னன்றது தான் நமக்கு, பி ப்ளஸ் சி என்னன்றது தான் கொஸ்டின், அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இப்போ அப்படியே வச்சுருப்போம். நம்மளுக்கு இன்னொரு கேஸும் இருக்குது, அதே நம்ம சால்வ் பண்ணிட்டே வருவோம். அங்கே என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் பி, இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே அதே தான் சி, ஏன்னா ஆல்ஃபா பீட்டா சி இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 5 by 9 சி ஸ்கொயர். அப்புறம் நம்மளுக்கு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம், 5 by 9 சி ஸ்கொயர் ப்ளஸ் 2சின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு கிளியராக பி அண்ட் சிக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு சிக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, இதான் அங்கே ரெண்டு வேல்யூஸுமே அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்று சி இஸ் ஈக்குவல் டு 0 போடுவோம், ஆனால் சி ஈக்குவல் டு 9 by 2 போடுவோம். கிளியராக சி இஸ் ஈக்குவல் டு 0க்கு நமக்கு என்ன கிடைக்கும், திஸ் இம்ப்ளைஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடு அப்படியே 0 + 0 ஆகிடும் இது. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சாச்சு. ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு சி ஈக்குவல் டு 0னா பி இஸ் ஈக்குவல் டு 0 தான். நமக்கு பி ப்ளஸ் சி சிம்பிளாக 0 தான் கிடைக்கும். சரி இப்போ அங்கே வரும் சி ஈக்குவல் டு 9 by 2 நீங்கள் போட்டால் என்ன வரும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 by 9 இன்ட்டு சி ஸ்கொயர்னா அப்போ 81 by 4 ப்ளஸ் 2cனா 9 அப்படின்னு ஆகிடும். 2 × 9 by 2 9 அப்படின்னு கிடச்சிரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 9 டைம்ஸ், அப்போ 45 by 4 ப்ளஸ் 9. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 9s are 36, 45 + 36 81 by 4னு கிடச்சிடும். ஸோ சக்ஸஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 by 4. அப்புறம் நமக்கு பியோடைய வேல்யூ என்ன வரும், பியோடைய வேல்யூ வந்துட்டு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 by 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே சி இஸ் ஈக்குவல் டு 9 by 2க்கு நம்மளுக்கு பிக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 by 2. இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான். இப்போ பி ப்ளஸ் சி என்னென்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்ப்போம். இங்கே பொறுத்த வரைக்கும் பி ப்ளஸ் சி வந்துட்டு 0, ஒரு கேஸில் பி ப்ளஸ் சி 0, எஸ் இங்கே ஒரு கேஸில் பி ப்ளஸ் சி 0, அதாவது பி 0 சி 0னா பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரி இதுக்கு அடுத்த கேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே அடுத்த கேஸில் நமக்கு வந்துட்டு எஸ் சி இஸ் ஈக்குவல் டு 9 by 2, பி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 by 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பி ப்ளஸ் சி நம்மளுக்கு என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 9 by 2 மைனஸ் 9 by 2ன்னு வரும். 0 ஆர் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 9 by 2 ப்ளஸ் 9 by 2 which is 9. So b plus c is 9 0 0. Maximum possible value of b plus c பார்த்தாலே சொல்லிடலாம் 9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ b plus c உடைய maximum possible value yes 9. கரெக்ட் ஆன்சர் 9.